உலக பிரசித்தி பெற்ற ஸ்பர்ஜன் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்கும்படி அடைக்கப்பட்டிருந்தார். அனைவரும் முழங்கால் படித்தனர். பைபிளை எடுத்து ஒருமுறை கூறினார். அந்த வீட்டின் தாயார் தூசி தட்டி எடுத்து வந்த பைபிளை கரையான் அரைத்து நூற்றுக்கணக்கான துவாரங்கள் காணப்பட்டது. அவருடைய எவ்வளவோ வேதத்தை நேசிக்கிறார் என்று அறிந்து கொண்டவர், ஆண்டவரை என்னையும் ஒரு கரையானாக படைத்திருந்தால் நானும் வேதம் முழுவதும் துளாவி இருப்பினும் மனிதனாக படைத்தமைக்கு நன்றி என்று சுருக்கமாக ஜெபித்து விட்டு சென்றார். குடும்பத்தினர் கண்ணீரோடு மனம் திரும்பினர். ஸ்பர்ஜன் 19/6/1834 முதல் 21/1/1892 வரை 58 ஆண்டுகள் யூகேயில் வாழ்ந்தார். மேரி ஜோன்ஸ் வேல்ஸ் நாட்டில் பிறந்தாள். அவள் 11/12/1784 முதல் 28/12/1864 வரை 80 ஆண்டுகள் வாழ்ந்தாள். வேறு புத்தகம் கிடையாது. ஆலயத்தில் சொல்கிற வசனங்களை உடனுக்குடன் மனனம் செய்து குடும்ப ஜெபத்தில் கூறுவார். 14 வயதாக இருக்கும்போது 10 மைல் நடந்து சென்று ஒரு பணக்கார வீட்டில் உள்ள வேதத்தை 1 மணி நேரம் இரவலாக வாங்கி வாசித்தார். பின்பு காய்கறி விட்டு முட்டை வியாபாரம் செய்தும் கூலி வேலை செய்தும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்தாள். 15 வயதாகும் போது 40 மைல்கள் இரவும் போது நடந்து வேதாகம் இருப்பதாக கேள்விப்பட்ட கிராமத்தை அடைந்தாள். சொந்தமாக அவள் வேதத்தை தனக்கு வாங்கிய போது அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. 1800ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் அநேகரின் உள்ளத்தை அசைத்து தேவ பிள்ளைகள் கூடி ஜெபித்து ஆலோசித்தார். அதனுடைய 1804ஆம் ஆண்டில் பிரிட்டன் வேதாகம சமம் ஏற்படுத்தப்பட்டு அனைத்து நாடுகளுக்கும் வேதாகமம் விநியோகிக்கப்படுகிறது. ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். ஓசியா 8:12. I have written to him the great things of my law. On song. வேத புத்தகமே விலைபெற்ற செல்வம் நீயே, ஏதைகளின் ஞானமே, பெரிய திரவியமே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கியா வரும் தேனே. 12 மாதங்களும் பறித்துண்ணலாம் உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். வேத புத்தகமே விலைபெற்ற செல்வம் நீயே. ஜெபம். எங்களுடைய நேசிக்கிற நடத்துகிறார் நம்முடைய சமூகத்தில் தாட்டுகிறேன். நானும் வேதத்தின் மேல் வாஞ்சியாக இருந்தேன். உமக்கு பிரீதியான வாழ்க்கை வாழ கிருபை புரிய வேண்டும் என்று ஏகோத்துவமே நாமத்தில் கெஞ்சுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.